வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைய விருந்தினர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி, அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஜி பாலச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் திரு புன்னைவளவன். வணக்கம். அமலாக்கத்துறை இன்றைக்கு பாஜகவினுடைய 6வது விரலாக மாறி சில ஆண்டுகள் ஆயிடுச்சு. தொடர்ந்து எதிர்க்கட்சிகளின் மீது அமலாக்கத்துறையை ஏவக்கூடிய அந்த பணிகள் அப்படிங்கிறதும் ரொம்ப செம்மையாக பாஜக செய்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களும் அந்த ஃபர்ஸ்ட் ஃபேமிலி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு மாநில கட்சியினுடைய முதற் குடும்பமுமே குறிவைக்கப்படுகிறதோ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கு. இதுல அடுத்த கட்டமாக அந்த மோதல்ல இடி ஆவணங்கள் கேட்டால் மாநில அரசுகிட்ட ஒப்புதல் கேட்காம அதிகாரிகள் பகிரக்கூடாது அப்படின்னு ஜார்க்கண்டினுடைய முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் அறிவுறுத்தி இருக்கிறார். இந்த இந்த ஒரு பேட்டில் இதை வந்து அடுத்த கட்ட ஒரு மூவாக பாக்குறீங்களா சார்? ஆமா, அப்படித்தான் பாக்குறேன். ஏன்னா இங்க வந்து ஒரு அதிகாரி ஏடி ராஜஸ்தான்லயும் வந்து லஞ்சம் வாங்குறதாக வழக்கு இருக்கு. ஒரு அதிகாரி மேல இங்கேயும் வந்து மதுரை திண்டுக்கல்ல வந்து ஒரு வழக்கு வந்தது. அவரை வந்து எஃப்ஐஆர் போட்டாங்க இங்க தமிழ்நாடு போலீஸ். உடனடி அவங்க வந்து நாங்க எஃப்ஐஆர் போட்டுக்கிறோம், எங்களுடைய சிஸ்டத்துல எஃப்ஐஆர் போட்டுக்கிறோம், இடிஐஆர் போட்டுக்கிறோம். இது என்ன வேடிக்கையா இருக்கு? சரி, அது ஒண்ணு. அடுத்து வந்து இங்க போலீஸ் வந்து அக்கிரமம் பண்ணாங்க, என்னென்னமோ காரியம் பண்ணாங்க, என்னென்னமோ ஆவணத்தை எடுத்துட்டு போனாங்க அப்படிலாம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க டிஜிபிட்ட. டிஜிபி அதை விசாரிங்கன்னு சொன்னாரு. உடனே காவல்துறையில வந்து இவங்களுக்கு நீங்க வாங்க, எதெல்லாம் உங்களை விசாரிக்கிறோம் சொல்லுங்க, டிஜிபி சொன்னீங்கல்ல, கொஞ்சம் ஆதாரத்தோடு சொல்லுங்க, எதெல்லாம் எடுத்தாங்க வந்தவங்க சொல்லுங்கன்னா இவங்க போகவே மாட்டேங்கிறாங்க போலீஸ் ஸ்டேஷன். ஏன் போக மாட்டேங்கிறாங்க? அடுத்து தமிழ்நாட்டுல வந்து இந்த சேண்ட் குவாரியை பத்தி ஏதோ ஒரு இது ஒண்ணு வந்துச்சு, ஒரு ரெய்டெல்லாம் வந்துச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போனாங்க. அந்த இடத்துல வந்து அவர் வந்து பிஜேபி ஆதரவாளர், பிஜேபி கட்சியை சேர்ந்தவர்னு கண்டுபிடிச்ச உடனே துண்டை காணும் துணியை காணும் அந்த இடத்த விட்டு ஓடி வந்துட்டாங்கன்னு பத்திரிகைகள்லாம் எழுதுனாங்க. ஒவ்வொரு பத்திரிகை எழுதுறதுக்கும் இடி பதில் சொல்ல வேண்டியதில்லை, பதில் சொல்ல தேவையில்லை. ஆனா இவங்களுடைய கிரெடிபிலிட்டியை கொஸ்டின் பண்ணி ஒரு ரிப்போர்ட் வருது. அப்ப அந்நேரம் அவங்க உண்மையிலேயே தங்களுடைய நிலையை தெளிவுபடுத்தணும்ல. ஏன் இன்னைக்கு வரைக்கும் மௌனம் கேட்கறாங்க? அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது இந்த இடியை பத்தி என்ன மரியாதை இருக்கும்? என்ன மரியாதை இருக்கும்? ஆளுங்கட்சிக்கு அனுசரணையா இருக்காங்க, ஆளுங்கட்சியுடைய 6வது வரலா இருக்காங்க அப்படின்னு. 7ஆம் அறிவாக இருந்தால் நன்றாக இருக்கும், அறிவு பெருகும். 6ஆம் விரலாக இருந்தால் என்ன நடக்கும்? அதுதான் நடக்குது சார். இப்ப 2024 பொறுத்தவரை இப்ப இங்க தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா சில அமைச்சர்களையும் அவர்கள் குறிவித்திருக்கிறார்கள். செந்தில் பாலாஜி அவர்கள் இன்னமும் காவலில் இருக்கிறார். அவருக்கான பெயில் விஷயங்களும் போயிட்டு இருக்கிறது. அப்ப அரசு நிர்வாகத்தையே முடக்கக்கூடிய இடம் வரும் பொழுது எதிர்கட்சிகள் என்ன செய்வார்கள், என்ன ஆப்ஷன் இருக்குங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லைங்க சார்? தமிழ்நாட்டுல வந்துங்க செந்தில் பாலாஜி நல்லவரா கெட்டவரா, அவர் வந்து பணம் வாங்கினாரா இல்லையாங்கிறத கோர்ட்டு தான் தீர்மானிக்கணும். ஆனா செந்தில் பாலாஜி வீட்டுல போய் இவங்க 11.5 மணி நேரம் ரெய்ட் பண்ணாங்க, ஆவணங்கள்லாம் திரட்டினாங்க. அடுத்து கோர்ட்ல வந்து அவருக்கு பெயில் கொடுக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு கொடுத்த காரணங்கள் என்ன தெரியுமா? சில வருஷங்களுக்கு முன்னாடி கீழமை நீதிமன்றத்துல வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய ஆன்டி கரப்ஷன் விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு, அவங்க கொடுத்த அதே காரணத்தை தான் கொடுத்தாங்க. அப்ப இவங்க 11 மணி நேரம் ரெய்டு பண்ணி என்ன கண்டுபிடிச்சாங்க? அவர் நெஞ்சு வலிக்குன்னு சொன்னது நெஞ்சு வலி கூட விடாம அவர் உட்கார வச்சிருந்ததெல்லாம் வந்து மனித உரிமை மீறல். அவர் எங்க ஓடிட போறாரு? கடைசியில் அவருக்கு வந்து உண்மையிலேயே வந்து இது பண்ணணும், ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்கல்ல. அந்த ஆபரேஷன் பண்ண வேண்டிய தேவை இருக்கிறது தான் அவர் சொல்லியிருக்காரு. அப்ப அவர் போய் சொல்லலையே. குற்றம் இழைத்தவராக இருந்தால் கூட அவருக்கு சட்டத்தின்படி செய்யக்கூடிய சலுகைகள் அளிக்கப்படத்தான் வேண்டும். ஒருத்தர் குற்றம் புரிஞ்சிருக்காருன்னா அவர் ஜெயில் தண்டனை 3 வருஷமோ 5 வருஷமோ இருக்குன்னு சொல்லி வைங்க. நெஞ்சு வலியோடு இருந்தானே சாகுன்னு சொல்லி விட்டா அது வந்து நியாயமா இருக்குமா? அதனால இவங்க ஏடி வந்து எதுக்காக அங்க போனாங்க? 11 மணி நேரத்துல புதுசா எதுவும் கண்டுபிடிக்கலன்னா இந்த வழக்குல வேற எதையோ தேடி போனாங்களான்னு சந்தேகம் வருது. அதனால ஈடியுடைய நடவடிக்கைகளே வந்து சந்தேகத்திற்குரியதா ஆயிருது. இதுக்கு ஈடி தான் பதில் சொல்லணும். they have to answer. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா, ஒரு காலத்துல ஈடி வந்து எதுக்காக என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்ததுன்னா, ட்ரக் பணம் வரக்கூடாது, இங்க இருந்து லஞ்சமா வாங்கின பணம் ஃபாரினுக்கு போய் ஹவாலா மூலமா திரும்பி வரக்கூடாது, இந்த பண பரிமாற்றத்தை கண்காணிப்பதற்காகத்தான் ஈடியை கொண்டு வந்தாங்க. இந்த பிஎம்எல்ஏ அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் என்னாச்சு? என்ன வேணாலும் பண்ணலாம் ஈடி. அன்னைக்கு லாயர் ஒருத்தர் பிஜேபி சார்புடைய ஒரு லாயர்னு சொல்றாரு, 2 விஷயம் சொன்னார் இந்த ஒரு விவாதத்துல, நானும் பங்கு போட்ட விவாதத்துல சொன்னாரு. நீங்க வந்து நிலத்தை வந்து விற்கிறீங்க, நிலத்தை விற்கும் போது உங்களுக்கு கிரே பணம் வருது. எல்லாருக்கும் தெரியும், நிலத்தை விற்கிறதுல கிரே பணம் வரதான் செய்யுது, எல்லாருக்கும் வருது. அப்ப 10 லட்ச ரூபா மதிப்புள்ள நிலத்துல வந்து 3 லட்ச ரூபா கணக்கு காமிக்கிறீங்க, 7 லட்ச ரூபா கிரே பணத்துல வந்துச்சுன்னா ஈடி அங்க தலையிடாதுங்க. ஆனா அந்த 7 லட்சத்தை வச்சு நீங்க வந்து தங்க நகை வாங்கினா அங்க ஈடி தலையிடும். நான் கேட்கிறேன், இந்த 10 லட்சத்து நிலத்துல வந்து 3 லட்சம் விட்டு ரெக்கார்ட் ஆகும் போது மீதி 7 லட்சம் கிரேயா இருக்கிறத பாக்குறதுக்கு தானே இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு. அப்ப இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் தேவையில்லையே.
வைல்ட் லைஃப் வந்து காட்டெருமைகளை வந்து இது விட்டாங்க. சந்தேகத்துல 2 ஏழை விவசாயிகளுக்கு நோட்டீஸ் அனுப்புனீங்களே, அதையெல்லாம் பார்க்கறதுக்கு தானே வனத்துறை இருக்கு. அப்ப வனத்துறை தேவையில்லையே. நீங்க வந்து இது மாதிரி பண பரிமாற்றம் நடக்குது உள்நாட்டுக்குள்ளங்கிறத பார்க்கறதுக்கு வந்து காவல்துறை இல்லையா? அப்ப காவல்துறை தேவையில்லையே. நீங்க எப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்து வச்சிருக்கீங்க இடிக்கு? இட் இஸ் ஆன்டி டெமோக்ராட்டிக். செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இல்லாத ஒரு சிஸ்டம் வந்து சரியா ஃபங்க்ஷன் ஆகாது. இப்ப இதுல வந்து அரசுல வந்து நான் முதல்ல சப்கில இருந்து கொஞ்சம் பொறுமை இல்லாம சொன்னேன். ஒரு ஃபைல் கிளியர் ஆகிறதுக்கு 7 பேர்ட்ட போய் கிளியர் ஆக வேண்டியிருந்துச்சு. நான் சொன்னேன், சார் இது பொதுமக்களுக்கு வந்து கஷ்டம் இல்லையா? இந்த கிளியரன்ஸ் வந்து 7 பேர் மூலமா ஏன் போகுது? அவர் ரொம்ப முதிர்ந்த ஒரு பிரின்சிபல் செக்ரட்டரி அதாவது என்று சொன்னாரு, இல்ல நாட்டுல வந்து நமக்கு தெரியும் லஞ்சம் இதெல்லாம் இருக்கு இல்லையாப்பா, அது நம்ம ஆபீஸ்ல எத்தனை பேர் ஆனஸ்டா இருப்பாங்கன்னு சொல்லி நமக்கு வந்து உடனடியா தெரியாது. ஆனா 7 பேர் மூலமா போகும்போது அதுல ஒரு 2 பேராவது ஆனஸ்டா இருப்பாங்க. இந்த 2 பேர் வந்து அந்த 5 பேர் பண்ற தவறு வந்து செக் பண்ணிடுவாங்க. இல்ல இந்த காரணத்தில் இது சலுகை கொடுக்க முடியாது, இந்த காரணங்கள்லாம் இருக்குன்னு எழுதிடுவாங்க இல்லையா? கொஞ்சம் டிலே ஆகலாம், ஆனா நீதி கிடைக்கும். அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சலுகைகள் கிடைக்காத காரணத்தினால ஒரு ஃபைல்ல வந்து நெகட்டிவ் எழுதுறாங்கல்ல, ஆனா இன்னொருத்தர் இல்ல இந்த நெகட்டிவ்ஸ் சரியில்லை அப்படின்னு அவர் நேர்மை எழுதிடுவார் இல்லையா? அதுக்காகத்தான் இது. அதான் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ். டெமோக்ரஸியில கொஞ்சம் ஸ்லோ ஆகும் காரியம், ஆனா நீதி கிடைக்கணும். செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் ஆகும். இப்ப இடி இருக்கே அது மாதிரி தான். யார் வேணாலும் தூக்கலாம். இடி மொத்தம் வந்து இது வரைக்கும் அவங்களுடைய கேஸ்ல இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ரிப்போர்ட் வச்சு 2% கூட அவங்க வந்து சார்ஜ் ஷீட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இதுதான் இவங்களோட லட்சணம். இடி சொல்லி நாங்க சார்ஜ் ஷீட் பண்ணதுல 90% கன்விக்ஷன் வாங்கியிருக்கோம். இப்ப 3000 கேஸ் வந்து இவங்க பிடிச்சி 60 கேஸ் மட்டும் சார்ஜ் ஷீட் பண்ணி அந்த 60 ஏன் கேள்வி, நீங்க 2940 என்னாச்சு? அவங்க பேரை கெடுத்துட்டீங்கல்ல. இப்ப யாரோ ஒருத்தர் மேல இடி நடவடிக்கைன்னு சொல்லி வரும் பொழுது எல்லா பேப்பர்லயும் வருது. அடுத்து பல வருஷங்களா எந்த விதமான ஆக்ஷனுமே இல்லைன்னா இவர் பேரை கெடுத்த குற்றம் இடி சார்ந்ததா இருக்குல்ல, அதுக்கு யார் பதில் சொல்லுவாங்க? டெமோக்ரஸியுடைய அடிப்படை என்னன்னா 100 குற்றவாளிகள் தப்பித்து விடலாம், ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது அப்படின்னா இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டுடைய ஃபண்டமெண்டல் இது ஸ்பிரிட். இப்ப இவங்க வந்து SC/ST அட்ராசிட்டிஸ் ஆக்ட்லயும் டவுரி ஆக்ட்லயும் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, குற்றம் சுமத்தப்பட்டவர் தன்னுடைய நிரபராதித்தன்மையை நிரூபிக்க வேண்டும் அப்படின்னு. காரணம் என்னன்னா, டவுரி கேஸ்ல வந்து அந்த பெண்களுக்கு வந்து அந்த சக்தி கிடையாது நம்ம சமுதாயத்துல. SC/STக்கு வந்து ஒரு பெரிய ஆளுங்களை எதிர்த்து நிற்கக்கூடிய பலம் கிடையாதுங்கிறதுனால நீதான் சொல்லணும் உன்னுடைய நிர்வாகத்தன்மை விளக்கணும்னு சொல்லி அதையே பல நீதிமன்றம் சொல்லுது சரியில்லைன்னு. இப்ப இதுல வந்து நீ உங்களையோ என்னையோ கூப்பிட்டாங்கன்னா, இடியில் கூப்பிட்டாங்கன்னா, இதுல வந்து போலீஸ் கூப்பிட்டுச்சுன்னா சிஆர்பிசில ரொம்ப கிளீனா இருக்கு. இந்த செக்ஷன் படி கூப்பிட்டா உங்களை விட்னஸா கூப்பிடுறாங்கன்னு அர்த்தம். அடுத்த செக்ஷன் படி கூப்பிட்டா உங்களை அக்யூஸ்டா கூப்பிடுறாங்கன்னு அர்த்தம். இங்க அப்படி எதுவுமே கிடையாது. உங்களை கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இப்ப உங்களை அக்யூஸ் ஆகியிருக்கோம் நீ பதில் சொல்லு சொன்னா, அதனால உன்னை அரெஸ்ட் பண்றோம்னு சொன்னா, இதெல்லாம் வந்து அளவுக்கு மீறிய தேவையற்ற கொடூரமான குரூரமான அதிகாரங்கள் கொடுக்கப்படக்கூடாது, கொடுத்திருக்காங்க. அவ்வளவுதான். சார் இப்ப ECIR அப்படிங்கிற ரிப்போர்ட் அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஆனா நீங்க அந்த குற்றத்தை நான் செய்யலைன்னு சொல்லி பெயில் வாங்கணும் அப்படின்னா இது அடிப்படை நேச்சுரல் ஜஸ்டிஸ்க்கே எதிரானது இல்லைங்களா? ஒரு கைது செய்யப்பட்டவருக்கு எதற்காக கைது செய்யப்பட்டோம் என்பதை முதல்ல சொல்லலைன்னா அது வந்து ஏற்கத்தக்கதல்லன்னதை கூட 24 ஹவர்ஸ்க்கு பிறகு நீங்க கொடுத்துக்கலாம் கைது பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி கூட சமீபத்தில் உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்குன்னும் போது திரும்ப திரும்ப ஜுடிஷியல் ப்ரொடெக்ஷன் அதற்கு கிடைக்கிறது இந்த கொடும் சட்டங்களுக்கு அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்க வேண்டியது சார்? அந்த இடத்துல பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ் அவங்களுக்கும் ரோல் இருக்குல்ல அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு. அதாவதுங்க கோர்ட்ல வந்து சொல்லும்போது ரொம்ப கொடூரமான ஏமாற்று பேர்வழிகளை பத்தி காமிச்சு இவங்களையெல்லாம் இப்போ உள்ள சட்டத்துப்படி ஒன்றும் செய்ய முடியல, நாட்டுடைய பினான்சியல் ஸ்டெபிலிட்டியை நாசமா போயிடும் காமிப்பாங்க. அந்த 2 கேஸ் உண்மையா இருக்கும். ஆனா அந்த 2 நான் என்ன சொல்லி பிடிக்க முடியல, அவங்க இன்வெஸ்டிகேஷன் கேப்பபிலிட்டி கம்மியா இருக்கு. அதுக்காக வேண்டி மீதி 98 பேரை பிடிச்சா என்ன அர்த்தம்? சம்பந்தம் இல்லாம. ஆனா கோர்ட் வந்து அதை பார்த்துட்டு அவங்க வந்து சாவரனிட்டி ஆஃப் த நேஷன் ஷுட் பி ப்ரொடெக்டட், நாட்டுடைய பினான்சியல் ஸ்டெபிலிட்டியவே சில வந்து டீஸ்டெபிலைஸ் பண்ண பாக்குறாங்க, இது இன்னைக்கு உள்ள சட்டத்துப்படி கையறு நிலையில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த சட்டம் சரிதான் சொல்லிட்டாங்க. அது அமல்படுத்தப்படும் போது தானே தெரியுது இது எவ்வளவு தூரத்துக்கு மிஸ்யூஸ் பண்ணப்படுது, எவ்வளவு தூரத்துக்கு மிஸ்யூஸ் பண்ணப்படக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படிங்கிறது அதை அமல்படுத்தும் போது தானே தெரியுது. அதனால கோர்ட்ஸ் வில் டேக் அ டிஃபரெண்ட் லுக். நீ 24 மணி நேரத்துக்கு அப்புறமா நீ கொடுக்க வேண்டியதான் இப்ப கோர்ட் சொல்றது காரணம் இதுதான். ஏன்னா நடைமுறைப்படுத்தப்பட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு எதனால வந்து நம்முடைய கான்ஸ்டியூஷன்ல 100க்கு மேல அமெண்ட்மெண்ட் பண்ணோம். 1950 பண்ண கான்ஸ்டியூஷன்ல 100க்கு மேல ஏன் அமெண்ட்மெண்ட் பண்ணோம்? ஏன்னா a constitution should not be static, it should be dynamic.
அதனால நிகழ்ந்து வரும் மாறுதல்களுக்கு தகுந்தபடி, தேவைகளுக்கு தகுந்தபடி, மக்களின் நலன்களின் அடிப்படையில் கான்ஸ்டிடியூஷனையே மாத்துறோம் அப்படின்னா இந்த மாதிரியான அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மேலேயும் நம்ம அமெண்ட்மெண்ட் கொண்டு வர வேண்டியது அவசியம் தான். சார், இப்ப ராஜஸ்தான்ல ஏசிபி கைது செய்தார்கள் லஞ்சம் வாங்கியவர்கள். இங்க அங்கீத் திவாரி கைது செய்யப்பட்டாலும் கூட அவங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் இப்படிப்பட்ட கேசஸ் உள்ள வரும்பொழுது, மாநில அரசு மத்திய அரசுன்னு வரும்பொழுது நாங்க வந்து அதை வேற எதுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம் அல்லது சிபிஐ எடுத்துப்போங்கிற ஒரு பவர் நேச்சுரலாகவே வந்து மத்திய அரசுக்கு தானே அது போகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? அப்ப அப்படி கொண்டு போயிட்டாங்கன்னா அந்த இடத்தில் என்ன நடவடிக்கை எடுக்கப்படும்? வெறுமனே துறை ரீதியான நடவடிக்கை என்பது அதை டைல்யூட் பண்ணக்கூடிய வேலையா மாறிடாதுங்களா? அப்ப மாற மாநில முடியும், அரசு மாற முடியும். இல்ல மாநில அரசு அதை அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லணும். நீதிமன்றங்களை தவிர ஒரு வழி கிடையாது. They should ultimately go to the courts. அது தவிர ஒரு வழி கிடையாது. சார், இடியை முழுக்க முழுக்க பொலிட்டிக்கலாக வெப்பனைஸ் பண்ணும் பொழுது உண்மையிலேயே பொருளாதார ரீதியிலாக குற்றவாளிகளாக இருக்கக்கூடியவர்களுடைய ப்ரப்போர்ஷன் அவங்க மேல கேஸ் போடுவதே கூட இன்றைக்கு குறைந்து இருக்கிறது. ஏன்னா 90% வந்து அப்போசிஷன் தான் டார்கெட் பண்றாங்கன்னா சட்டத்தினுடைய நோக்கமே ஒரு பக்கம் குலையுதுன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறீங்க இல்லைங்களா? அந்த எக்கனாமிக் அஃபென்ஸ் செய்யக்கூடியவர்கள் வேற ஒண்ணும் இல்லைங்க. இந்த 7.5 லட்சம் கோடி ஊழல் இருக்குன்னு சொன்னோன்னா சோமோட்டோவை ஏன் ஏடி அதுக்குள்ள நுழையல, ஏன் விசாரிக்கல? They have the power. அவங்களுக்கு ப்ரூஃப் கிடைச்சிருக்கு. எந்த ப்ரூஃப்? வாட்ஸ்அப் ரிப்போர்ட் இல்ல, சிஏஜி ரிப்போர்ட். இதுக்கு மேல என்ன ப்ரூஃப் வேணும்? அதை வச்சு பிரிலிமினரி என்கொயரி கூட அவங்க பண்ணலையே. அதையெல்லாம் விட்டுட்டு 2 ஏழை விவசாயிகளை வந்து அவன் ஜாதி பேரை சொல்லி அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புறது, காட்டு எருமையை வந்து நீங்க வந்து இது பண்ணீங்க, அது வைல்ட் லைஃப் ஆக்டுக்கு வந்து எங்களுக்கு பவர் கொடுத்துருக்காங்க, அதனால நாங்க உனக்கு நோட்டீஸ் அனுப்புறோம். நோட்டீஸ் அனுப்புறப்ப என்னென்னமோ பேச்சு வருது. பிஜேபி சேர்ந்த ஒருத்தர் அவர் வந்து இவங்ககிட்ட வந்து மிரட்டி பார்த்தாரு, இந்த நிலத்தை வாங்குறதுக்கு இவங்க முடியாதுன்னாங்க அப்படி சொல்லி இவங்க சொல்றாங்களே. அப்ப 2 ஏழை விவசாயிகள் மேல காட்டுரிமையை பத்தி தெர் இஸ் சம்திங் கால்ட் ப்ரையாரிட்டி. இப்ப ஒரு இதுல வந்து ஒரு மாவட்ட ஆட்சியரை வந்து ஒருத்தர் போனாருன்னா அவருக்கு ஒரு 40-50 வேலை இருக்கு. ஆனா அந்த சூழ்நிலையில் எது ரொம்ப முக்கியமான வேலையோ, ஒரு வெள்ளம் வடிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் போறான்னு வைங்க, அன்னைக்கு தேதிக்கு நிவாரண பணி தான் முக்கியமான வேலை. அதை முதல்ல பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் மற்ற வேலையை பார்க்க முடியும். இந்த இவங்களுக்கு வந்து போலியோ இன்ஜெக்ஷன் கொடுக்குறாங்க, வேக்சின் கொடுக்குறாங்கன்னு வைங்க, ரொம்ப முக்கியமான வேலை. மற்ற எல்லா அது கொஞ்சம் இது சோம்பி போயிருக்குன்னா அதை முதல்ல ப்ரையாரிட்டி கொடுக்கணும். அதே ப்ரையாரிட்டைசேஷன் சொல்லுவாங்க நிர்வாகத்துல, முதன்மைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க முதன்மைப்படுத்தல் வந்து ஏழை விவசாய மேல போறதா பண்றாங்களா? இதான் இவங்களுக்கு தேவையா இன்னைக்கு? ஏன் இதுல வந்து ஒரு போர்ட்ல, குஜராத்ல இருந்து ஒரு போர்ட்ல வந்து எவ்வளவு போதைப் பொருள், எத்தனை கோடி, எத்தனை 1000 கோடி மதிப்புள்ள போதைப் பொருள் போச்சுன்னு சொன்னாங்க. அதை பத்தி இவங்க என்ன பண்ணாங்க? அதனால நீங்க சொல்றது சரிதான். இது வந்து கடைசியில் வந்து எதிர்கட்சிகளை அடக்குவதற்கும் ஏழை எளியவர்களை கஷ்டப்படுத்துவதற்கும் உள்ள ஒரு கருவியாக இடி பயன்படுத்த விடக்கூடாது. இப்ப ஏற்கனவே அப்படிப்பட்ட அடையாளங்கள் என்ன, அப்படிப்பட்ட ஆதாரங்கள் நிறைய தெரிகின்றன. ஏன்னா இப்ப வழக்கமா தேர்தல் நெருங்குகிற பொழுது இப்படிப்பட்ட அமைப்புகள் கொஞ்சம் அதிகாரிகள் அதாவது ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு போக மாட்டாங்க. ஆனால் இப்போது அதற்கான முன்னுதாரணம் கூட இல்லாமல் மிக அதீத லெவலுக்கு பயன்படுத்தப்படுகிறார்கள் அப்படின்னா அதிகாரிகள் மட்டத்தில் அது வேற மாதிரியான ஒரு சமிக்ஞையாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கா? கிரவுண்ட் சேஞ்ச் அது சார்ந்து இல்ல பிஜேபி காரங்களோட அதிகாரிகள் நம்புறாங்க, கண்டிப்பா பிஜேபி தான் மறுபடியும் வரும். இப்ப இதுல வந்து 1967 சில அதிகாரிகள் தமிழ்நாட்டுல அப்படி செஞ்சாங்கன்னு சொல்லி கலைஞர் வந்து ரொம்ப கோபமா வந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசினார். அரசு அதிகாரிகளே, 6 நாள் ஆட்சி மாறும், அதிகாரத்தின் அகம்பாவம் ஒடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கு இவங்க எல்லாரும் நினைச்சாங்கன்னா மறுபடியும் காங்கிரஸ் தான் வரப்போது நினைச்சு அந்த மாதிரி பேசுறதுக்கு அவர் மேல கேஸ் போடலாம் அப்படின்லாம் யோசிச்சாதான் கலைஞர் சொல்லியிருக்காரு ஒரு இடத்துல. இப்ப இவங்க வந்து நிச்சயமா பிஜேபி தான் வரும்னு நினைக்கிறாங்க போல, அதனால இப்படிலாம் செய்யறாங்க போல. பிஜேபி வருதோ காங்கிரஸ் வருதோ அரசு அதிகாரிகள் நியூட்ரலா இருக்கணும். நியூட்ரலா இல்லாம போகும் பொழுது இப்ப இதை வந்து ஜனநாயகத்தை குறைப்பதற்கு ராணுவ ஆட்சி ஜனநாயகத்தின் தூண்களை சிதைத்து விட்டால் ஜனநாயகம் சிதைந்து விடும். எலெக்ஷன் கமிஷனை சிதைச்சிருங்க, நீதிமன்றங்களை சிதைச்சிருங்க, இப்படிப்பட்ட இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சிஸை சிதைச்சிருங்க. அப்படி சிதைச்சிட்டீங்கன்னா ஜனநாயகத்தை சிதைச்சிருவீங்க அப்படின்னு சொல்லி அரசியல்வாதிகள் திட்டம் போடலாம். ஆனால் நீதிமன்றங்களோ தேர்தல் ஆணையமோ இடியோ இன்கம் டாக்ஸோ சிபிஐயோ அந்த திட்டத்திற்கு இணங்கக்கூடாது. அப்படி இணங்காமல் இருக்கும் பொழுதுதான் ஜனநாயகம் காக்கப்படும். அவ்வளவுதான். சார், இப்ப எதிர்கட்சிகள் எலெக்ஷனை நோக்கி போகிறார்களா அல்லது முழுக்க முழுக்க இந்த மாதிரி கோர்ட்டு கேஸ் அப்பீல் இதற்குள்ளே அலைந்து கொண்டிருந்தால் முழுக்க முழுக்க அது வந்து ஒரு பேலன்ஸ்டான இதுவா இருக்குமா? ஏன்னா தேர்தல் அறிவிப்புகள்லாம் வந்த பிறகு நோட்டிபிகேஷன்ஸ்க்கு பிறகும் இவர்களுடைய பவர் அன்கன்ட்ரோலபிளா தானே போகும் அப்படின்னும் பொழுது என்ன ஆப்ஷன் இருக்கு சார்? ஒருவேளை ஒரு கூட்டறிக்கையாக அவர்கள் வந்து ப்ராப்பரா சட்டத்தின்படி நடந்து கொள்ளுங்கள் என்று இந்தியா கூட்டணி விடுத்தால் அது சரியான ஒரு சஜஷனாக இருக்குமா? எப்படி பாக்குறீங்க? நிறைவா
இல்ல ஒரு 14 கட்சிகள் இந்த ஐடியை பத்தி ஏற்கனவே போனாங்க. அவங்க வந்து கான்சென்ட்ரேட்டிங் ஆன் ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் எங்களை ஹெராஸ் பண்றாங்க, போறாங்க சொல்லும்போது உச்சநீதிமன்றம் சொல்லுது யூ ஃபேஸ் இட் பொலிட்டிக்கலி சொன்னாங்க. பொலிட்டிக்கல் மெஷர் தே வில் டேக். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான அரசியல் ஸ்டெப் எடுக்கலாம். வந்து நான் போக மாட்டேங்கிற ஸ்டெப் அவர் எடுத்திருக்காரு. பொன்முடி வந்து நான் போறேங்கிற ஸ்டெப் எடுத்திருக்காரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஸ்டெப் எடுக்கலாம். ஆனா அரசியல் ரீதியான ஸ்டெப் யாரும் அப்ப எலெக்ஷன் சமயத்துல என்ன ஆகும்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, எலெக்ஷன் சமயத்துல இது மாதிரி எல்லார் மேலேயும் பாஞ்சா ஒருவேளை நீதிமன்றங்கள் சொல்லலாம் இது எல்லாத்தையும் ரிப்போர்ட் வைங்க. எலெக்ஷனுக்கு அப்புறம் எங்க போக போகுது? உங்ககிட்ட ஆதாரம் இருக்குல்ல, எலெக்ஷனுக்கு அப்புறம் நீங்க பண்ணுங்க. நாட்டுல தேர்தல் வந்து நியாயமா நடக்கணும். இந்த நேரத்துல வந்து எதிர்க்கட்சி தலைவர்கள் அத்தனை பேரை நீங்க வந்து இது மாதிரி ஹெரஸ் பண்ணக்கூடாது ஒரு டைரக்ஷன் கொடுக்கலாம். ரொம்ப நன்றி சார். விரிவான பல பார்வைகள். உங்களுடைய நீண்ட அனுபவத்திலிருந்து ஒரு அதிகாரியாக நீங்கள் இருந்ததை தாண்டி ஒரு அரசியல் திறனாய்வாளராகவும் பல விஷயங்களை பல்வேறு விதமான கோலங்களை உங்களுடைய பாணியில நம்முடைய நேயர்களுக்காக பகிர்ந்துகிட்டீங்க. பல்வேறு பணிகளுக்கு மத்தியில இணைந்து விரிவாகவும் செறிவாகவும் ஒரு உரையாடல். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றிங்க சார். நன்றி திரு பொன்னை வளவன். நன்றி.